ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மூன்று முடிச்சு ப்ரோமோ. இன்றைக்கி நம்ம மூன்று முடிச்சு சீரியலில் என்ன விறுவிறுப்பான விஷயம் அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க அந்த விறுவிறுப்பான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். இவ்வளோ நடந்திருக்குங்க, நம்ம நந்தினிக்கு இவ்வளோ பெரிய அநியாயம் நடந்திருக்கு. ஆனால் இது எல்லா உண்மையுமே சூர்யா சாருக்கு தெரிய வந்து கடைசியில் யார் இது எல்லாத்துக்கும் பின்னாடி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சி சுந்தரவல்லி சூர்யா சார் என்ன பண்ண போகிறார் அப்படின்னு சொல்லிட்டு தாங்க இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சுந்தரவல்லி போட்டது தாங்க அடித்தளமே சுந்தரவல்லி போட்டால் தான். நந்தினி போனவ ரிட்டன் வரக்கூடாது அப்படின்ட்டு அடித்தளம் போட்டதே வந்துட்டு சுந்தரவல்லி தான். இது மாதவிக்கு சுரேகாவுக்கெல்லாம் தெரியும், ஆனாலும் அவங்க அமைதியாக இருந்தாங்க. இப்போ அருணாச்சல ஐயாவுக்கு இந்த விஷயம் தெரிய வந்ததுக்கும் அடித்து பிடிச்ச உண்மையாக கண்ணே கலங்கிடுச்சுங்க அவருக்கு. ஏன்னா நம்ம நந்தினியே ஒரு சொந்த பொண்ணு மாதிரி தான் பார்த்துக்கிட்டாரு. நந்தினி அதுக்கேற்ற ஆள் தான். ஏன்னா நம்ம நந்தினி ரொம்ப ரொம்ப நல்ல கேரக்டரு. அவங்க வீட்டில் உள்ள மாதவி சுரேகா கூட அந்த மாதிரி கேரக்டர் இல்லை. ஆனால் வந்துட்டு நம்ம நந்தினி அவ்வளோ நல்ல பொண்ணாக இருக்கும். நம்ம அருணாச்சலையும் ரொம்ப பாசம் வச்சுருந்தாரு, பெத்த பிள்ளை மாதிரி பார்த்துக்கிட்டு இருந்தார். அவளுங்க இந்த மாதிரி அநியாயம் நடக்கும் உடனே வந்துட்டு அழுதுகிட்டே கிளம்புவோம். என்னாச்சுப்பா, எதுக்குப்பா இப்போ வேகமாக போகிறீங்க அப்படின்ற மாதிரி நம்ம மாதவி கேட்க, இந்த மாதிரி நந்தினிக்கு நடந்துருச்சாமா அப்படின்னு சொல்லும்போது அப்போ வந்துட்டு உண்மையெல்லாம் சொல்லிடுறாங்க மாதவி. அப்பா அம்மா இப்போ முன்னாடியே சொன்னாங்கப்பா, அவள் போவான் ஆனால் திரும்பி வரமாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அப்போ நம்ம அம்மா பண்ண வேலை தான் இது எல்லாமே. இதுக்கு பின்னாடி எல்லாத்துக்கும் காரணம் நம்ம அம்மா தான்ப்பா இருக்காங்க அப்படின்னு சொல்லவும் அருணாச்சலாவுக்கு பயங்கர கோவம் வருது. போயிட்டு வந்து இதெல்லாம் உண்மையாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அவள் இந்த வீட்டில் இருக்கவே விட மாட்டேன், அவள் கண்டிப்பாக இந்த வீட்டை விட்டே போயே ஆகணும் அப்படின்ற மாதிரி கோவத்தோடு சொல்லிவிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்புறாரு. உடனே சுந்தரவல்லி வந்து எங்கெங்கே போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, நம்ம அருணாச்சலேருந்து நான் எங்கே போனால் உனக்கு என்ன, உன் வேலையை பாரு அப்படின்னு சொல்லிட்டு கடகடன்னு கிளம்பி போகிறாரு. என்னடா இது, இந்த மனசு இந்த மாதிரிலாம் பேச மாட்டாரே, புதுசாக என்ன இந்த மாதிரி பேசுகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரவல்லிக்குமே டவுட் ஆகிடுச்சு. உடனே ஒரு அங்கே தான் போகிறாரோ அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன அருணாச்சலத்தை நம்ம சுந்தரவல்லி ஃபாலோ பண்ணுறத நம்ம அருணாச்சலையை பார்த்துறாரு. ஆகா, அப்பா மாதவி சொன்னதெல்லாம் கரெக்டு தான், சுந்தரவல்லி தான் இது எல்லாத்துக்கும் பின்னாடி காரணமாக இருக்கா. உடனே சூர்யாவுக்கு ஃபோன் பண்ண சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு சூர்யாவுக்கு ஃபோன் போட்டு என்னடா ஆச்சு அங்கே அப்படின்னு கேட்கும்போது அப்படியே தான்ப்பா இருக்குது, இன்னும் ஒரு 4 மணி நேரம் வெயிட் பண்ணணுமா, அவன் உயிர் பொழைச்சாதான் நந்தினியை வெளியே விடுவாங்க, அப்படி இல்லைனா கண்டிப்பாக வந்துட்டு வெளியே விட மாட்டாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா அழுதுகிட்டே சொல்லுவோம். அழாதடா, ஒன்றும் ஆகாதடா அப்படின்ற மாதிரி நம்ம சூர்யா சார்கிட்ட நம்ம அருணாச்சல நம்பிக்கை சொல்கிறாரு. உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும், இது எல்லாத்துக்கும் பின்னாடி காரணம் சுந்தரவல்லி தாண்டா இருக்கா, வேறு யாரும் இல்லை, சுந்தரவல்லி மட்டும்தான் இதுக்கு காரணம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் செம்மக்கும் ஒரு சூர்யாவுக்கு. நீங்கள் சொல்கிறதெல்லாம் உண்மையா டாடி அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, ஆமாண்டா இப்போ தான் அவங்க அக்கா மாதவி சொன்னால் நானே அதை ஃபஸ்ட்டு நம்பலை, ஆனால் இப்போ நான் கிளம்பி வண்டி எடுத்துகிட்டு வரவும் அவன் என் பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டு வர்றா, நீ வேணால் வீடியோ காலில் பாரு அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கவும், ஆமாண்டாடி அப்போ கண்டிப்பாக வந்துட்டு உன் பொண்டாட்டி, அதாவது என்னோடய தாய்க்குள்ளே தான் இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம்னு எனக்கு தெரிஞ்சிச்சு, இதுக்கு மேலே வந்துட்டு நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சூர்யா சார் கோவமாக இருக்கார். சுந்தரவல்லி என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்